இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அனுமன் ஜெயந்தி விழா 36 அடி உயர பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம். தடுப்பூசி செலுத்திய குழந்தை உயிரிழந்த சம்பவம். குழந்தையின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின். எங்களை தீய சக்தி என சொல்லும் விஜய் கோமாளி. தமிழக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கருத்தால் சர்ச்சை. தீய சக்தி தூய சக்தி யார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து சரியான வரி கட்டாதவர் எங்களை தீய சக்தி என சொல்கிறார் என்றால் அவர் கோமாளி என தாவேகா தலைவர் விஜயின் பேச்சுக்கு தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தீய சக்தி தூய சக்தி யார் என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்றும் தனிநபர் பலன் பெறுகின்ற ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாகவும் இது எந்த சக்தி என மக்களுக்கு தெரியும் என்றார். திமுக நல்ல சக்திதான் என வாக்குகள் மூலம் மக்கள் நிரூபிப்பார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்து அதற்கு சரியான வரி கட்டாதவர் எங்களை தீய சக்தி என சொன்னால் அவர் கோமாளிதான் என்றவர். விஜய்க்கு கூடும் கூட்டம் செட்டிங் எனவும் அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றார். மேலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இருந்துதான் மக்கள் கூலிகளாக தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்ல கல்வி பெற்று முதலாளியாக அங்கு செல்வதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய 3 மாத குழந்தை கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் குழந்தையின் பெற்றோரை லட்சிய ஜனநாயக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்தித்து ஆறுதல் கூறி கட்சி சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்தவர் அருண். அவரது மனைவி நதியா. இவர்களுக்கு 3 மாதம் முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. அனுஷ் என்ற அந்த குழந்தை கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2வது தடுப்பூசி போடப்பட்டது. ஆனால் குழந்தைக்கு காய்ச்சல் உண்டானது. முறையான மருத்துவ வசதி கிடைக்காததால் அந்த குழந்தை டிசம்பர் 5ஆம் தேதி இறந்தது. இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சந்தித்தார். இறந்த குழந்தையின் படத்தை காட்டி பெற்றோர்களும் உறவினர்களும் அழுதனர். அவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆறுதல் கூறினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், LJK கட்சி பொதுச் செயலாளர்கள் பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறிய பொழுது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினோம். எங்களால் முடிந்த உதவி செய்தோம். ஆனால் புதுச்சேரி அரசு நெட்டப்பாக்கம் மருத்துவமனைக்கு இன்னும் டாக்டர்களை நியமிக்கவில்லை. குழந்தையின் உடல் கூராய்வு அறிக்கை கூட இதுவரை தரவில்லை. ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த அளவு அலட்சியமாக இருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. ஓட்டு போட மக்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது துரோகம். வரும் தேர்தலில் மக்கள் இதற்கு மீண்டும் வாக்குகள் மூலம் பதில் அளிப்பார்கள் என்று கூறினார். திரு கண்ணபிரானந்தன் அதுபோக மற்ற எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட குறைகளை கேட்டு அன்றைக்கே அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டாங்க. இன்னமும் ஒரு அரசு டாக்டர் இன்றைக்கி வரைக்கும் போடாமல் இருக்காங்க. ஸோ இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இவ்வளோ அலட்சியமாக இன்றைக்கி வரைக்கும் இவங்க யாரும் சந்திக்கவும் இல்லை. இங்கே என்ன நடக்குது, இங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்கு கேட்டு இது வரைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இன்னும் கைக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த மாதிரி அலட்சியமாக இல்லாமல் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவங்களுக்குரிய என்ன விஷயங்கள் வேணுமோ களத்தில் இறங்கி அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யணுமே தவிர எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வீடுகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஸ்மார்ட் மீட்டரை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் புதுச்சேரி மின் வாரியத்தை அதானி குழுமத்திடம் ஒப்படைப்பதற்கான முதற்கட்ட பணியாகவே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு.
புதுச்சேரியில் 3,50,000 வீட்டு மின் இணைப்புகளும் 56,500 வர்த்தக பயன்பாட்டு இணைப்புகளும் உள்ளன. இது தவிர ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் 35,000 இணைப்புகள் உள்ளன. இதனிடையே 4 மாதங்களுக்கு முன்பு சுமார் 30,000 கோடி மதிப்பிலான புதுச்சேரி மின் வாரியத்தை வெறும் 500 கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்திற்கு ஒப்படைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் தொடங்கியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் பயனாளர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணியை புதுச்சேரி மின் வாரியத்துறை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக அரசு கட்டிடங்கள், வணிக வளாகங்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வீடுகளில் தற்பொழுது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வீடுகளில் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களுடன் தவளக்குப்பம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை உடனடியாக நிறுத்த கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஸ்மார்ட் மீட்டர்களை மின்வாரிய பொறியாளர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் ஒப்படைத்தனர். மேலும் புதுச்சேரி மின் வாரியத்தை அதானியிடம் ஒப்படைப்பதற்கான இந்த முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெறும் தேசிய புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இக்கண்காட்சியில் புத்தகம் வாங்கும் வாசகர்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசாக வழங்க உள்ளனர். புதுச்சேரியில் எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் 29வது தேசிய புத்தக கண்காட்சி 45 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து 2025ஆம் ஆண்டிற்கான புதிய நூல்களை வெளியிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி முதலான இந்தியா பகுதியிலிருந்து 100 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்கள் 22 நூல்களுள் வெளியிடப்பட்டு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. இவ்வாண்டு புத்தகம் வாங்கும் வாசகர்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படும். காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் கவிதை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி வினா போட்டி, ஓவிய போட்டி ஆகியவை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 2 பிரிவுகளாக நடைபெற உள்ளது. மேலும் துவக்க விழாவில் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 12 மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் 15,783 மாணவ மாணவிகளுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 59,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப் வாங்குவதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் துவங்கப்பட்டது. அப்பொழுது 2023-24ஆம் கல்வியாண்டு 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது. ஆனால் 2022-23ஆம் கல்வியாண்டு அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கப்படவில்லை. இதனால் இந்த மாணவர்கள் தங்களுடைய லேப்டாப் வழங்க கோரி போராட்டம் நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை கூட்டத்தொடரில் 2022-23 கல்வியாண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு பள்ளிகளில் தற்பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோடு சேர்த்து 2022-23 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வெளியே சென்ற மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வாங்குவதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23ஆம் கல்வியாண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மற்றும் 2025-26ஆம் கல்வியாண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிக்க லேப்டாப் வாங்குவதற்கும் 59,96,59,302 ரூபாய்க்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2023-24ஆம் கல்வியாண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் புதுச்சேரியில் 6,077, காரைக்காலில் 1,766, மாகேவில் 517, ஏனாமில் 86 என மொத்தம் 8,446 பேருக்கும் 2025-26ஆம் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் புதுச்சேரியில் 5,075, காரைக்காலில் 1,702, மாகேவில் 402, ஏனாமில் 158 என மொத்தம் 7,337 பேருக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அனுமன் ஜெயந்தி ஒட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்.
இந்த கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காலை முதல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டும் திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலைநசுங்கி பலி. ஐபிஎஸ் அதிகாரி ஸ்வர்ணாம்பிகா அவர்களின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா. இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தற்பொழுது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கசாவடி இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். பட்டானூர் அருகே வந்தபோது திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் வந்ததால் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகே நின்றிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ஆரோவில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகன விபத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மின்விளக்கு மற்றும் மின்விசிறியை வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்காமல் உள்ள கடையை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேருந்து நிலையத்தை கட்டத் தொடங்கும் பொழுது மீண்டும் தங்களுக்கு கடைகள் ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்கள் ஆகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என வியாபாரிகள் கூறினார்கள். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் கதிரேசன், தங்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் சார் மட்டுமே எங்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும், அரசு உடனடியாக கடைகளை ஒதுக்கவில்லை என்றால் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறினார். தொடர்ந்து பேசிய ஜோ சார்லஸ் மார்டின், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு 30 கடைகள் மூடப்பட்டு உள்ளது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதியுறுகின்றனர். அரசுக்கு தேவையான 2 கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும். உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த அவர் அவர்கள் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின்விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வானூர் அருகே முன்னாள் கள்ளக்காதியை அடித்து கொலை செய்து சாலையோரத்தில் வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஓமந்தூர் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே 45 வயது மதிக்கத்தக்க பெண் சடலமாக கிடப்பதாக கிளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து இங்கு வீசி சென்றிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. விசாரணையை துவங்கினர். விசாரணையில் கொலையான பெண்ணின் பெயர் மகேஸ்வரி, வயது 46. இவர் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது, இவருக்கு 2 திருமணங்கள் ஆகி 3 பிள்ளைகள் இருப்பதும், மேலும் அந்த பெண் தற்பொழுது கணவரிடம் வாழாமல் 20 வருடங்களுக்கு முன்னர் காதலித்து கர்ப்பமாக்கிய காதலனை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பார்த்து பழகி வந்த நிலையில் கள்ள தொடர்பாக மாறி அவ்வப்போது அவர்கள் தனிமையில் அடிக்கடி உல்லாசமாக இருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அந்த பெண்ணின் உறவினர்கள் தனிப்படை போலீசார் விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அந்த பெண் தற்பொழுது முதல் கணவரிடம் வாழாமல் புதியதாக ஒருவருடன் சென்னையில் வாழ்வதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அந்த நபரை தேடி வந்தனர். அவர் சென்னை பகுதியை சேர்ந்தவர் என்பதும், லாரி ஓட்டுநர் கண்ணன் வயது 52 என்பதும் தெரியவந்தது. இதனிடையே வானூர் அருகே தலைமறைவாக இருந்த கண்ணனை தனிப்படை போலீசார் மணிமாறன் மற்றும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபஸ்ஹாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபஸ்ஹாய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும். இந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடைமாலை சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் தருமாபுரி பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான பா. காந்தி உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் ஏராளமானோர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் தர்மாபுரி ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 சங்க அபிஷேகம். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்தியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்தியாஜல ஈஸ்வரருக்கு காலை பால், தயிர், தேன், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள், வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய 108 தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்க அபிஷேகம் நடைபெற்றது. சங்காபிஷேகத்தினை தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயரின் அருளை பெற்று சென்றனர். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் அமைந்துள்ள 23 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் அமைந்துள்ள 23 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அனுமன் ஜெயந்தி விழா 36 அடி உயர பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம். தடுப்பூசி செலுத்திய குழந்தை உயிரிழந்த சம்பவம். குழந்தையின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின். எங்களை தீய சக்தி என சொல்லும் விஜய் கோமாளி. தமிழக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கருத்தால் சர்ச்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.